ஹலோ ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் பரோட்டா குருமா. ஒரு எண்ணெய் வச்சு இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்யலனாலும் உங்களுக்கு என்ன பாத்திரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் வச்சு அதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, கல்பாசி இலை, ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே போட்டுக்கிட்டு 3 பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் சட்டுன்னு உங்களுக்கு வணங்கும். அதுக்காக தான் போடுறேன் அப்படி. இப்போ நான் செய்கிறது எத்தனை பேருக்குன்னா, இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்களுக்கு 3 பேருக்காக நான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா வணங்கட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் சட்டுன்னு நல்லா வதங்கும் வெங்காயம்லாம். நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுற ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தாங்க. ம் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும், கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போனோன்னா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பித்தோன்னா தக்காளி போடுறப்ப நமக்கு என்ன செய்யணும், அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் அளவு கொடுத்து நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு அடி பிடிக்காமல் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நல்லா கைவிடாமல் வணங்கிக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்ததான் உப்பு போட்டுக்கோங்க. அதில் வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிங்க. அப்புறம் தக்காளிக்காக கொஞ்சம் போடுங்க. தக்காளிக்கு போடுறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஈரப்பதம் டக்குன்னு அந்த தக்காளி சாஃப்ட்னஸ் ஆகுங்க. நம்ம உப்பு போட்டு வதக்கிறதுனால தக்காளி சாஃப்ட் ஆகிடுங்க, சட்டுன்னு உங்களுக்கு வணங்குங்க. அதுக்காக தாங்க. நல்லா வதங்கிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போடுறதுனால கடைசியாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடி போடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வணங்கிக்கலாங்க. வணங்குறப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், நல்லா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வருங்க. அதே மாதிரியே கலரும் உங்களுக்கு நல்லா கொடுக்குங்க. நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும், கலரும் நமக்கு நல்லா கொடுக்குங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இப்போதைக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் என்கிட்ட அது இல்லாமல் பீன்ஸ் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ என்னட்ட இருந்ததை நான் 2 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. எண்ணெயில் போட்டு அந்த மசாலாவோட அந்த எண்ணெய் கோட்டிங்கில் நல்லா இதாகும், காய்கறி சாஃப்ட்னஸ் ஆகும். முதல்ல வணங்கிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ உங்களுக்கு சட்டுன்னு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்ப முக்கியங்க, கொத்தமல்லி ஒரு பிடி, புதினா ஒரு பிடி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது, டேஸ்ட் கொடுக்க போகுது. அதனால் ரொம்ப முக்கியம் புதினாவும் கொத்தமல்லியுங்க. போட்டு நல்லா வதக்கிங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதோடய சாரம் அதில் நல்லா அந்த தண்ணியில் நம்ம அந்த கிரேவியில் நல்லா ஊறிடுச்சுன்னா குழந்தைங்க அதை உள்ளுக்கு சாப்பிட எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. நம்ம தனியாக கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா வணங்கிக்கோங்க. வணங்கிக்கிட்டு அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி ஊற்றணுங்க.
எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய டம்ளரால் நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. டக்குன்னு அடி பிடிச்சிரும், மசாலாலாம் போட்டுக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த டம்ளர் தாங்க, இந்த டம்ளரால் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 பேருக்குங்கிற வாசி எனக்கு 1.5 டம்ளர் போதும். இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் தொட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடலாம் மூடி போட்டு. கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். நல்லா கொதித்து வாசனை நல்லா வருதுங்க. இந்த பச்சை வடையெல்லாம் ஓரளவு போயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய், கசகசா, முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சு தேங்காவோட போட்டு அரைச்சிருக்கேங்க. அரைச்ச விழுதையும் அதில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நல்லா கழுவி அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையானங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போவே. ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு உங்களுக்கு திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சோண்டு தண்ணி கூட வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதிகமாக ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு மூடிட்டு விசில் போட்டுக்கலாங்க. நான் வந்து 3 விசில் வைப்பேங்க. 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அதுலேருந்து இந்த காற்று வந்து கையில் பட்டுரும். ஆவி வந்து நம்ம கையில் நல்லா பட்டுரும். அதனால் கவனமாக செய்யுங்க குக்கரில் செய்கிறப்ப. இப்போ கரெக்டான ஸ்டேஜ் நமக்கு வந்துடுச்சுங்க. அங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னா எவ்வளோ வாசமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பராத்தா போட்டிருக்கோம். அந்த பராத்தாவோட சேவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாரி வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன், பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், என் பையனுக்கு வேணுமா வாங்குகிறான். தேங்க்யூ.